ஆமா இன்னும் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குது. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை தெரியுமா? நீங்க சொன்னீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன சரி அதை விட்டு என்ன பிரச்சனை? ஏன் மூஞ்சி ஒரு இதாகுது? எங்க அப்பா செத்து போயிட்டாரு. உங்க அப்பா செத்துட்டாரா? ஐயோ அவா அப்பா செத்துட்டாரா? ஆமா. இஸ் ஃபாதர் டெட்டிங். ஐம் கோயிங் யமலோகம். சரி பரவாயில்ல விடு. அதனால அந்த அப்பா அந்த குறையை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நானா? ஆமா. நான் என்ன பண்ண சொல்லு? நான் வந்து உங்களை வந்து அப்பாவை தத்தெடுக்க ஓ போறேன். என் அப்பாவை தத்தெடுக்க போறேன். ஆமா. எத்துக்கா உங்க அம்மா அழகா இருப்பாளா? எதுக்கு எங்க அம்மாவை கேக்குறீங்க? இப்ப நான் வந்து நான் சும்மா இருக்குண்ணா ரொம்ப விட்டு போனா அந்த வேலை நான் பாக்கத்துல. எங்க அப்பா எந்த வேலையை விட்டு போனா? காய்கறி எடுத்து பதாத்தாடி எடுத்து அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து வரது அடுப்பேறி போறது தான். ஹலோ கொஞ்சாமி ஹலோ நோ. அதுக்குதான் நான் இருக்கிறேன்ல. ஒன்னும் செய்தாலும் கோத்தாளுக்கு நான் செய்வேன் விடு. ஆனா அதுலதான் ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல? நேற்று எங்க அம்மா ஒரு 5 சவரன் நகை கேட்டேன். நீ 5 சவரம்? ஆமா ஆமா 1 hour தான் 1 சவரம் நைட்டு இறங்கிச்சு. அந்த தொல்லை தாங்க முடியாம எங்க அம்மா தூக்கு மாட்டி செத்து போயிட்டாங்க. உங்க அம்மா செத்துட்டாளா? ஆமா. அப்ப கேன்சல். நான் உங்க நான் வரல. பாப்பா எப்படி என்ன உனக்கு ஒரு லாபம் தானே, கொஞ்சம் கிட்ட வாங்கல. சொல்லு. என்ன அப்படி பேசுற? சொல்லு. அப்பா எங்க அப்பா வந்து கொஞ்சம் சுத்தமான ஒரு மானங்கட்ட பையன். நானும் அதோட மானங்கட்ட பையன் தான். இல்ல உனக்கு நான் வந்து கொஞ்சம் டீசெண்டா இருப்பேன். நான் வந்து ஒரு பிரச்சனைனா வந்து கலீஜ் ஆயிடும். நான் கலீஜா? ஆமா. ஆவு கலீஜ் ஆயிட்டா வந்து அப்புறம் வந்து என்னை யாருமே தீண்ட முடியாது. நான் என்ன சொல்றேன், உன்னை பார்க்க எவ்வளவு ஃபேன்ஸ் உறவினர் எல்லாம் வந்திருப்பாங்க. என்ன ஃபேன்? டேபிள் ஃபேனா சீலிங் ஃபேன்? நாடி பிச்சுனா உனக்கு பா. அவன் முன்னாடி உன் மானங்கட்ட பையன் சொல்லிட்டு நீயே சொல்ல மாட்டான்னா பின்ன மானம் வச்சுட்டு நான் துணிங்கிறேன். நான் எல்லாத்தையும் விட்டுதான் நின்னுங்கிறேங்க. அப்ப எனக்கு எதுவும் இல்லைன்றீங்களா? யாருக்கு தெரியும்? பார்த்தா தான் தெரியும். ஐயோ எனக்கு சூடு சொரணை அச்சம் ஞானம் மடம் பகிர்ப்பு எல்லாமே இருக்கிறது. தெரியுமா? பையில பார்த்த மொத்தம் எங்க அப்பனுக்கு ஒரு சக்காலத்தி இருந்தா. சக்காலத்தினா மீன் ஸ்கூட்டியாரு. எங்க அம்மா சொன்னது கூட அவ்வளவு சந்தோஷப்படலடிவேன். அந்த கூத்தியாரில் அப்படி நின்னா தான் இருக்கு. அது உனக்கு தெரியாது. போ, உனக்கு என்ன தெரியும்? நீ கூத்தியார போ சொல்ல உனக்கு தெரியும். சரி பரவாயில்ல இருக்கா. ஏஜம் துட்டிக்கு எடுத்துக்கு போ. ஓடு ஓடு ஓடு. கமான் போதான். அப்பா நான் போறேன். நம்ம பக்கத்து வீட்டு அந்த சௌந்தரி அக்கா இருக்குதுல்ல, அவ கீரோட்டு கோயில் வச்சுக்கிறான். என்ன பாருங்க கீரோட்டு கோயில் இதெல்லாம் எடுக்கிறியண்ணா குத்திக்கிட்டு சேர்த்துருவேன் நானு. பொண்ணு பொண்ணுன்றது இங்க தான் கை வைப்பாங்களா? நம்ம பேசுறா. அது கூட நான் மன்னிச்சிருவேன். நான் ஆடுனேன், உன் மேல சாஞ்சு எங்க கை வைக்கிற நீ? குடித்தாரல புடிச்சா என்ன பண்ண சொல்ற? அது கூட புடிச்சிட்டு ஏதோ காதுல வேற சொல்ற. என்ன கலாட்டுக்குதுன்னா இதுதான் சொல்ல முடியும். நான் மச்சா சொல்ல முடியும். ஓ நான் சாஞ்ச இடம் கல்லாட்டு. ஆமா கோவிந்தசாமி தவறு நினைக்காதீங்க. நான் அழுது என்னுடைய மனசு கல்லா போயிடுச்சு. ஓ கல்லா கரிங்கலா செங்கலா ஓடி ஏற்றமுக்கு ஓடி ஏற்றமுக்கு போ போ போ. அத்தடியா என்னங்க எட்டி வதிக்கிறீங்க? நாளை பின்ன வாய் திறக்கதான் மோசமான அங்க போய் பாத்ரூம் போற மாதிரி உட்காந்து பாத்ரூம் போவாங்களா? அது போய் தண்ணி தெரிஞ்சிச்சு உனக்கு அப்படி தெரிஞ்சு அதுதான் எட்டி வச்சேன் நான். எட்டி வச்சியா? என்னங்க எழுந்து வர எப்படி எழுந்து வர முடியும்? என்ன பஸ் ஸ்டாண்ட்ல கீழே இருப்பாங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல தாண்டியா அந்த கம்ப தண்ணி கூப்பிடும். நான் பஸ் ஸ்டாண்ட் பக்கமே போனது கிடையாது. நீ? ஆமா. சரி நம்பிட்டான். எழுந்து தூக்குங்க. எழுதுடா சாமி மெலிசியா. சரி அதை விடு. சின்ன வந்துக்கிறார், பெரிய வந்துக்கிறார், என் ஜாமான்கிறார். சிறப்பா இருக்கணும். ஆச்சு இன்னும் ஒரு நாள் கேள்வி நான் ஆடு என்ன தருவீங்க? என்ன கடை வாங்கி தரேன் ஆச்சுகள். ஆடே ஆடே ஆடே
எழுந்துன்றீங்களே என்னங்க? தமிழா ஆத்தியா ஆமா. ஏடிஎம்ல இது எடுத்து போ. ஏடிஎம்ல எப்படிங்க எடுக்கணும்? கார்டு சொல்லி தான் எடுக்கணும். எனக்கு சொல்ல தெரியாது. நீங்க வாங்க. நான் எனக்கு டைம் இல்ல. அது அவருக்கு ராஜ் பத்தமா. அவர் இட்டுமோ வருவாரா? அவர் தெரியும் எல்லாம் வருவாரு. தெரியுமாங்க? பாய்க்கமான இடம்னா ஏடிஎம். ஏங்க வர சொல்லு. வருவாரு. அவர் லீவ் வச்சாதான் போவார் ஏடிஎம்க்கு. அப்படியா? ஆமா. ஏங்க ஒரு நாள் ஏடிஎம்ல காசு எடுக்க வாங்க. போயிட்டு வரட்டுமா? அப்ப அந்த ஏடிஎம் என்ன ஆகுது? ஏடிஎம் சரி விடு. என் ஏடிஎம்ல காசு சேர்த்து வச்சிருக்கிறேன். அப்படியா? ஆமா. சரி வருவாரு போ. போடா. டேய் பாய்யா போடி. நாட்டிய சிறப்பாக இருந்தது. இருந்தாலும் நாட்டுப்புற கலை நாட்டில் கேப்பிங் தெரியும். அதுக்கு தான் முதல்ல போன் பண்ணியிருந்தேன் நான். போன் பண்ண ஆமா ஆமா அது அமெரிக்காவுக்கு போயிருந்துச்சு. அப்படியே ஏரோப்ளான் திருப்பி விட்டாங்க வந்து. அது போன் பண்ணிட்டுனா ஏரோப்ளான் திரும்பி வந்துங்குது. அவங்க கேம் கட்டில இறங்கிட்டு இருக்காங்க. ஏங்க அதான் முடியாதுங்க. சிறப்பாடுங்க. பல கலைகளை கை வச்சுக்குது. கதகளி குச்சிப்புடி பேரு பரதநாட்டியம் மொத்தங்கிட்டு பொந்து அடப்பறா பாரு. குச்சிப்புடி ஆடுவாங்க. ஹெலிகாப்டர் இறங்கி நிற்கிறான். ஓ பாப்பா ஓடி வாமா. நல்லா குண்டாடுவா வருவா பிரமாத்மா ஆடுவா. கலைன்னு கழுவா. ஒண்டியா சாப்பிடாதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுங்க. ஒண்டியாலாம் சொல்லக்கூடாது. துணி போட்டா அதே மாதிரி ஆட்டுறான். அங்க துணி போட்டா வெளுக்குங்க என்ன போட்டா வெளுக்கும். நீங்க போடுறதுன்னா வெள்ளை துணியா போடுங்க. நாங்க போட்டு அப்படியே எடுத்துக்கணும். மணி எவ்வளவு எதிர்பார்த்துக்கிறாங்க. என்ன ஆச்சு மணி கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். வெளியே போனா கை நேரியா வெளியே போயிருந்தேன்டா. அத்தை தண்ணி கேட்டேன். நான் கை இல்லையான்னு கேட்டேன். மண்டல பைத்து நான் வெளியே வெளியடா. உமா தாலியா இருக்கு. அது தண்ணி கேட்டேன். கை இல்லையா இல்ல வெள்ளக்காரன் என்ன ஃபாலோ பண்றியா? அவன் பேப்பர் நீ எதை சொல்ற? நான் வெளியினா அதான் பட்ட பட்டா நான் வெளியே வேலூர் வரைக்கும் போயிருந்தேன். அவன் சொல்ல வேண்டானா வேலூரா போனா என்னாச்சுமா புக் பண்ணு. எத்தனை பேரு எத்தனை பேர் கேட்டா சாரி அம்மா வேலூரா போனா என்னாச்சுக்கா நீங்க தொழிலுக்காக புக் போட்டு. அடாடா நீ பில்லு போட்டியா? இல்ல பில்லு போட்டியா? சரி விடு. சரி ஏதாவது ஒண்ணு விடு. அப்பாமா 30 ரூபா நடக்குது. அதுக்குதான் உன்னை கூட்டு வந்தாங்க. அதுதான் கூட்டு வந்தா சொல்லிக்கிறாரு. பெரிய இருக்கிறாரு. எஜமாங்கிறார் சிறப்பா ஆடு. நீ ஆடிட்டு என்ன ஒரு நாள் கேள்வி வரும். அவர் தான் பெரிய இளவரசர். அவர் கொஞ்சம் நரம்பு நோய். அதனால பேணிப்பாரு. போனாங்கம்மா அந்த நோய் டாக்டர் சொல்லி அவர் ஊசி ஊசின்னு இப்படியே நிக்கிறாரு. அவருக்கு அது மாதிரிலாம் கிடையாது. ஆமா மொத்தம் தலைச்சுட்டான். அவருக்கு என்னன்னு தெரியல இன்னும். அவர் என் ஜாமானு ஜட்டி வெளியே போடுங்கிறாரு. என்னடா அந்த கலர்ல இருக்குது? அது என்ன ஜட்டி காலம் ஐயா அண்ணருக்கு தேவைப்பட்ட அது இல்ல என்ன எப்படி தங்கத்திலே போட்டுங்கிறாரு ஜட்டி. ஆனா என்னைக்குன்னா எவனா கொள்ள அடிக்கிறோம் மொத்தமா அர்த்தம் போடுவோம். சேத்துக்கால போய் வச்சேன்னா ஒரு 4 கிலோ எக்ஸ்ட்ரா. சரி போடா. சரி பரவாயில்ல இருக்கான். அதுதான் உனக்கு கூட்டு வந்தேன். நாட்டுப்புற கலை சிறப்பா ஆடு. எல்லாரும் குத்துவாங்க. எப்பயுமே முன்ன குத்துவாங்க பின்னாட்டம் குத்துவாங்க. எப்படி ஆடுற யார் ஆடும்போது ஓகே